நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அச்சு அலசல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். ஜல்லிக்கட்டுக்கான போராட்டங்கள் தீவிரமடைந்து வீரியமடைந்து தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய இளைஞர்களுடைய எழுச்சியாக மாறி இருக்கிறது. இது அலங்காநல்லூரில் மட்டும் போராட்டம் இல்லை, சென்னை மெரினாவில் மட்டும் போராட்டம் என்று இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு பெருநகரத்திலும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள், ஆங்காங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஐடி ஊழியர்கள் இதில் இணைந்திருக்கிறார்கள். நேற்று வணிகர்கள் இந்த போராட்டத்தில் தங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள், லாரி ஓட்டுபவர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள், ஆசிரியர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து பல்வேறு சினிமா நடிகர்கள் முதலிலிருந்தே தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வந்தார்கள். சோ இப்படி பல்வேறு ஒட்டுமொத்தமான பல்வேறு அமைப்புகளிலிருந்து இந்த ஒரு மிகப்பெரிய இளைஞர் எழுச்சிக்கான ஆதரவு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு இடத்துல மட்டும் போராட்டம் அங்க மட்டும் நடக்குது அப்படிங்கிறது இல்லாம தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே திடீர் என்ற குழுக்களாக திரண்டு அங்கே இளைஞர்கள் ஒன்றாக இணைந்து ஒரே குரலில் ஒருமித்த குரலாக அங்கே அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டும், மதுரையில் ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டும், இது தமிழர்களுடைய பாரம்பரியம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாக குரல் கொடுக்கக்கூடியதை பார்க்கிறோம். இதுல பல்வேறு நல்ல அம்சங்கள் சொல்லப்படுகின்றன. தமிழகம் முழுவதும் 100 இடங்களில் போராட்டம், 50,000க்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட 1 லட்சம் இளைஞர்கள் கூட இருக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. அத்தனை இளைஞர்கள் பங்கேற்றாலும் ஒரு இடத்தில் ஒரு கல்வீச்சு இல்லை, ஒரு வன்முறை இல்லை, ஒரு மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு இடத்திற்கும் பொதுமக்களுக்கு குறிப்பாக எந்த ஒரு இடையூறும் இல்லாமல், போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாமல் அந்த வகையில் ஒரு அமைதியான அறப்போராட்டமாக இது பார்க்கப்படுகிறது. அது ஒரு மிகப்பெரிய அளவில் அனைத்து தரப்பினராலும் அரசியல்வாதிகளாலும் கூட ஒட்டுமொத்தமாக பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே போல அந்த போராட்டத்தில் பங்கேற்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது. அங்க பெண்கள் துன்புறுத்தப்படுவதில்லை என்பது ஒரு பாசிட்டிவான அம்சமாக பார்க்கப்படுகிறது. சென்னை மெரினாவில் அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவு பொட்டலங்களை அவர்களே அப்புறப்படுத்துகிறார்கள், குப்பையை அப்புறப்படுத்துகிறார்கள். இப்படி பல விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக பார்க்கப்படுகிறது. சில விமர்சனங்கள் கூட வைக்கப்படுகின்றன, அது பற்றியும் நாம் பேசலாம் விரிவாக. அதற்கு முன்னால் இந்த சென்னை மெரினாவில் போராட்டம் எப்படி துவங்கியது, எப்படி இந்த இளைஞர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டார்கள், 3வது நாளாக இன்று நடந்து வருகிறது. இந்த போராட்டத்தை சற்றே திரும்பி பார்க்கும் வகையில் ஒரு சிறிய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக சென்னை மெரினா கடற்கரையில் 2வது நாளாக நேற்று இளைஞர்கள், மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு குவிந்த பல்லாயிரக்கணக்கானோர் ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டம் பிறப்பிக்க வேண்டும், பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். அமைச்சர்கள் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு ஏற்படாததால் போராட்டம் தீவிரமடைந்தது. இதையடுத்து அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த முயன்றதால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து எழிலகம் அருகே கூடியிருந்தவர்களை போலீசார் அப்புறப்படுத்த முயன்றனர். தடியடி நடத்தியும் விரட்டி அடித்தனர். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக சென்னையில் பல்வேறு இடங்களில் கல்லூரி மாணவ மாணவிகள், ஐடி நிறுவன ஊழியர்கள், பல்லாயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மெரினா கடற்கரையில் செல்போன் மூலம் வெளிச்சம் ஏற்படுத்தி இளைஞர்கள், மாணவர்கள் இரவிலும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்.
மிகப்பெரிய அளவில் சென்னை மெரினாவில் இளைஞர்கள் திரண்டு போராட்டம் நடத்தி வரக்கூடியதை நாம் பார்க்கிறோம். தற்போது இப்போ அங்க மெரினால நிலை எப்படி இருக்கு என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய செய்தியாளர் பாஸ்கர் அங்கிருந்து நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் பாஸ்கர். இப்போ காலை 8 மணி நிலவரப்படி அங்க இளைஞர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, அவர்களுடைய மனநிலை என்னவா இருக்கு, தற்போதைய நிலவரம் என்ன, அதை பதிவு செய்யுங்க பாஸ்கர். அசோகா, இரவு பகல் மாறினாலும் இளைஞர்களுடைய அந்த போராட்ட களமானது தொடர்ந்து வலுப்பெற்ற வண்ணமே இருக்கிறது. இளைஞர்களுடைய எண்ணிக்கை நேரமாக அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. இரவில் இருந்த அந்த இளைஞர்களுடைய எண்ணிக்கை காலையில் சற்று மாறுதல் ஏற்பட்டிருக்கிறது. காரணம் என்னென்னா, பல்வேறு பல கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக போராட்ட களத்தை நோக்கி இளைஞர்கள், மாணவிகள் வந்த வண்ணம் இருக்கின்றனர். 3வது நாளாக இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் சினிமா நட்சத்திரங்கள், வணிகர்கள், ஐடி ஊழியர்கள் என தொடர்ந்து ஒவ்வொரு பக்கமும் வலு சேர்த்த வண்ணம் இருக்கின்றனர். சென்னையில் பல்வேறு இடங்களிலிருந்து இங்கு போராட்டக்களம் நடைபெறக்கூடிய அந்த விவேகானந்தர் இல்லத்துக்கு எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய கடற்கரை சாலை வாக்கிங் செல்லக்கூடிய அந்த சாலை முழுவதுமே இளைஞர்களுடைய கூட்டமாகவே காணப்படுகிறது. தொடர்ந்து வலு சேர்க்கும் வகையில் அவர்கள் தொடர்ந்து கோஷங்கள் எழுப்பி வருகின்றனர். பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும், உடனடியாக ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும், அதற்கு மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும், மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏற்கனவே 2 அமைச்சர்களை சந்தித்து நேரில் வலியுறுத்தப்பட்டது. அதுபோல தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்து போராட்ட குழுவினர் வலியுறுத்தினார்கள். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது போராட்டக்களம் தற்போது மத்திய அரசினுடைய நிலைப்பாட்டுக்காகவும் மாநில அரசினுடைய என்ன மாதிரி நடவடிக்கையினுடைய முடிவுகள் எப்படி அமைகிறது என்பது குறித்து அந்த முடிவுகளுக்காக போராட்டக்காரர்கள் காத்திருக்கின்றனர். இங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரத்தில் பங்கேற்கக்கூடிய ராம் அவரிடம் கேட்போம், போராட்டக்களத்தில் அடுத்தடுத்து என்ன மாதிரி மாறுதல் ஏற்படுகிறது? தமிழக முதலமைச்சர் பிரதமரை சந்திக்கக்கூடிய நிலையில் உங்களுடைய போராட்டக்களம் தற்போது எப்படி இருக்கிறது, எப்படி மாறக்கூடிய வாய்ப்புகள் வருகிறது? முதல்வர் பிரைம் மினிஸ்டரை பார்த்து அங்கேருந்து வர நியூஸை வச்சு தான் எங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம். அது எங்களுக்கு இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக அமெண்ட் பிசிஏ ஆக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு அதனோட எங்களுக்கு அந்த நியூஸ் ஆவணியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் வாடிவாசல் திறக்கும் வரை நாங்கள் இப்போராட்டத்தை கைவிடுவதாக இல்லை. போராட்டக்களம் எப்படி மாறுதல் இருக்குது? முதல் நாளிலிருந்து தற்போது வரை என்ன மாதிரி மாறுதல்கள் செஞ்சிருக்கிறது, என்ன மாதிரி ஆதரவுகள் பெருகி வருது? நிச்சயமாக சார், இதில் நாங்கள் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் பேர் தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமேட்டு மாணவ அமைப்புகளிடம் ஆதரவு கேட்கும்போது அவங்களும் எங்களுக்கு நிறைய கொடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டு எங்களுக்கு நிறைய சைடில், அதாவது பப்ளிக் சைட்லேருந்து நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குது, பேரண்ட் சைட்லேருந்து சப்போர்ட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் எங்களுக்கு தேவையான தண்ணி, சாப்பாடு, சில ஸ்நாக்ஸ் ஐட்டம், டீ, காஃபி எல்லாமே எங்களுக்கு சில வாலண்டியர்ஸ் மூலமாக கொடுக்குறாங்க. நாங்கள் அவங்கள பார்த்தது கூட கிடையாது. அவங்களெல்லாம் நாங்கள் வேறாக நினச்சிக்கிறோம். ஏன்னா வேறு எப்பவும் வெளியே தெரியணும்னு அவசியம் இல்லை. எங்களுக்கு இந்த உதவி பண்ணுறவங்க எல்லாமே நாங்கள் வேறாக தான் நினைக்கிறோம். நேற்று இப்போ போராட்டக்களத்தில் ஈடுபட்டவங்க மீது லேசான தடியடி நடக்கப்பட்டது. சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கிறது, போலீஸருடைய பாதுகாப்பு இருக்கிறது, அவருடைய என்ன மாதிரி எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கிறது? சார், சட்ட ஒழுங்கு பொறுத்தளவில் இப்போ வரைக்கும் 3வது நாளாக நாங்கள் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. போலீஸோட ஒத்துழைப்பு, அவங்களோட முழு பாதுகாப்போடு தான் நாங்கள் 3வது நாளாக நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டுருக்கோம். இங்கே நிறைய இளைஞர்கள், மாணவிகள் கூடுறாங்க. இங்கே உணவுகள் வழங்கப்படுகிறது, பிளாஸ்டிக் குப்பைகள் சேர்க்கப்படுகிறது. அதை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபடுறாங்க இளைஞர்கள். இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? சார், எங்களுக்குள்ளவே வாலண்டியர் டீம் இருக்குது. நாங்களே அதை என்ன குப்பை போடுறோமோ அதை நாங்களே ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே எடுத்துடுறோம் சார். அதனால் நாங்களே தான் க்ளீன் பண்ணிக்கிறோம். நாங்கள் போடுற குப்பையை நாங்களே தான் க்ளீன் பண்ணிக்கிறோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நாங்கள் போட்ட குப்பையை நாங்களே எடுத்துருக்கோம் சார். பிரதமரிடம் தமிழக முதலமைச்சர் என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? சார், எங்களுக்கு அமெண்ட் பிசிஏ ஆக்ட் மட்டும்தான் சார். அதை கரெக்டாக எங்களுக்கு அதை அமெண்ட்மெண்ட்டை பாஸ் பண்ணி கொடுத்தாலே எங்களுக்கு போதுமானது சார். அதுதான் முக்கியமான இது. இங்கே என்ன மாதிரியோடைய இளைஞர்கள், மாணவிகள் பங்கேற்கிறாங்க இந்த போராட்ட களத்தில்? போராட்ட காலத்தில் அனைத்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் எங்கள் இந்த போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஐடி ஊழியர்கள், அதுக்கப்புறமேட்டு சில ஸ்கூல் காலேஜஸ்லாம் கூட எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய கிராமங்களில் நான் கேள்விப்பட்டேன், எங்கள் நிறைய அப்பா அம்மா அவங்களும் எங்களுக்கு போராட்டமாக இருக்காங்க. இப்போ சமீபத்திய நியூஸ் ஸ்ரீலங்காலையும் எங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டம் நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் பக்கத்து மாநிலமான புதுச்சேரி, கர்நாடகா, அது இல்லாமல் உலக நாடுகள் ஃபுல்லாகவும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அறப்போராட்டம் நடந்துகிட்ருக்கு சார். தமிழகத்தை தாண்டி இந்த ஜல்லிக்கட்டுக்கான ஆதரவு வெளிநாடுகள் வரை பரவியுள்ளதாகவும், அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், மாணவிகளை தாண்டி மக்களுடைய ஆதரவும் தொடர்ந்து எங்களுக்கு பெரிய வருவதாகவும், இது எங்களுக்கு கூடுதல் பலங்கிறது போராட்டக்காரர்களுடைய ராமுடைய தகவலாக இருக்கிறது.
நன்றி பாஸ்கர், உங்களுடைய விரிவான தகவல்களை பதிவு செய்ததற்கு நன்றி. நம்ம அரங்கத்தில் நம்முடைய சமூக ஆர்வலர் திரு செந்தில் ஆறுமுகம் அவர்கள் இணைந்திருக்கிறார். நான் உங்ககிட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், நேற்று நீங்களும் மெரினாக்கு போயிருந்தீங்க, அந்த போராட்டத்தில் ஒரு அங்கமா இருந்தீங்க, அதெல்லாம் பார்த்திருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். ஸோ முதற்கட்டமா உங்களுடைய பார்வையினா நீங்க களத்துல நேரடியா அவர்களுடைய போராட்டத்தை பார்த்தவர், இந்த இளைஞர்களுடைய எழுச்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்றைய இளைஞர்களின் எழுச்சியை பாரதியின் வரிகளில் சொல்லணும்னா, மாகாளி ரஷ்யாவில் ஜார் மன்னர் கொடுங்கோல் ஆட்சி செஞ்சப்ப ஜார் மன்னன் வீழ்ந்தப்ப பாடல் பாடினார். மாகாளி பராசக்தி ரஷ்யாவின் மீது கடைக்கண் காட்டிவிட்டால் அங்கே ஆஹாவென்று எழுந்தது பால் யுகப்புரட்சி அப்படின்னு பாரதி பாடினார். அன்று நடந்தது அது யுகப்புரட்சி, இப்போ நடந்துட்டு இருக்குது இது யூத் புரட்சி. அதுதான் வித்தியாசம். அந்த வகையில் இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த இளைஞர்கள் பேசுகிறத பார்த்தா அவ்வளோ மெச்சூர்டாக பேசுகிறாங்க. அதாவது பல்வேறு வகையான ஒரு கோஷங்கள் கோரிக்கைகள் இருந்தாலும் மிக தெளிவாக இந்த இளைஞர்கள் பேசியிருக்காங்க. அதாவது அந்த பிசிஏ ஆக்ட் அதை அமெண்ட் பண்ணணும், என்ன தேவையோ தேவையானது மட்டும் பேசியிருக்காங்க. அங்கே இத்தனை 1000 பேர் கூடியிருந்த பொழுதும் அங்கே எந்த வன்முறை இல்லை, எந்த சச்சரவும் இல்லை. ஜாதி மதம் இனம் கலந்து அத்தனை பேர் இங்கே கூடியிருக்கிறாங்க. கூடியிருக்கிற இடத்துல நார்மலாகவே நாங்கள் பல்வேறு போராட்டங்களை பார்த்துருக்கோம். அந்த மாதிரி பல்வேறு பட்ட மக்கள் கூடுறப்ப குறிப்பாக சர்ச்சைகள் வரத்தான் செய்யும். எந்த சர்ச்சைகளும் பெருசாக அங்கே எழலை. நான் தான் தலைவர் நீ தான் தலைவருங்கிறது அங்கே இல்லை. என்ன கோரிக்கையோ, ஜல்லிக்கட்டுக்கு தடை நீக்கப்பட வேண்டும், அந்த ஒரு கோரிக்கையை மட்டும் முன் வச்சு இளைஞர்கள் போராடி வர்றது அமைதி வழியில், அறவழியில். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்னைக்கு பொதுவாகவே 100 இளைஞர்கள் 1000 இளைஞர்கள் கூடி விட்டா அங்க ஏதாவது ஒரு வன்முறை நடந்துருமோன்னு 100 இளைஞர்கள் கூடினா ஒரு ஆர்வத்துல அந்த வேகத்துல ஏதாவது ஒரு பக்கம் 200 போலீஸ் குவிப்பாங்க. 100 இளைஞர்கள் கூடினா 200 போலீஸ் குவிப்பாங்க. இன்னைக்கு போலீஸே பாராட்டு சான்றிதழ் கொடுக்குறாங்க. இவர்கள் மிக அமைதி வழியில் நடத்திட்டு இருக்காங்க. இதை நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா சமீப காலங்கள் எல்லாம் காந்திய வழி இனிமேல் நாட்டிற்கு ஒத்து வராது, அறவழியில் போராடினால் பிரச்சனைகள் தீராது அப்படிங்கிற மாதிரி ஒரு வகையான கருத்துக்கள் அடிக்கடி வெளிவந்து கொண்டிருந்தது. அதை உடைத்தெறிந்து அறவழிதான் சரியான வழி அப்படிங்கிறத இந்த இளைஞர்கள் நிரூபிச்சு காமிச்சிருக்காங்க. இங்கே மட்டும் இல்லை, இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்கள்லையும் எங்கேயுமே பெரிதாக எந்த வகையான வன்முறைகளோ சச்சரவுகளோ நடந்ததுக்கான அறிகுறிகளே இல்லை. இது இந்தியாவுக்கே தமிழகம் இதுவரைக்கும் பல்வேறு வகையான தவறான முன்மாதிரிகள் கூட ஊழல் காரணமாக இருந்திருக்குது. அதை தள்ளி வச்சுட்டு இளைஞர்கள் போராடி ஒரு விஷயத்தை இப்படி முன்னெடுத்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு தமிழக இளைஞர்கள் ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்காங்க. சென்னை மெரினாவில் இருக்கக்கூடிய அந்த களத்தில் நடைபெற்று வரக்கூடிய ஜல்லிக்கட்டு போராட்டத்தை குறித்து விரிவான தகவல்களை நம்ம கடந்த பகுதியில் பார்த்தோம். சென்னை மெரினாவில் மட்டும் இல்லாமல் இன்ஃபேக்ட் இந்த போராட்டம் தொடங்கியதே மதுரை, அலங்காநல்லூர் அது மாதிரியான பகுதிகளில் தான். அதற்கு பிறகு சென்னையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். இது மிகப்பெரிய தமிழகம் தழுவிய போராட்டமாக மாறுகிறது. இன்று சென்னையில் மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் இளைஞர்கள் தானாக முன்வந்து போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். கிட்டத்தட்ட 100 இடங்களில் போராட்டங்கள் நடக்கின்றன என்ற செய்திகள் நமக்கு வருகின்றன. அந்த வகையில் தமிழகம் முழுவதும் நடைபெறக்கூடிய போராட்டங்களின் ஒரு பகுதிகளை ஒரு சிறிய தொகுப்பாக தற்போது பார்க்கலாம். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக சென்னை அருகே பழைய மகாபலிபுரம் சாலையில் திருப்போரூர், கேளம்பாக்கம் உள்ளிட்ட பல இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் திருவண்ணாமலை, வேலூரில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருத்தாச்சலத்தில் மாணவர்கள், இளைஞர்கள் ரயில் மறியலில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக அரியலூரில் மாணவ மாணவிகள் பேரணியாக சென்றனர். நாகையில் 1000க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். கும்பகோணத்தில் மாணவர்கள் சாலையில் அமர்ந்து முழக்கங்கள் எழுப்பினர். சேலத்தில் மாணவர்கள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் புதுக்கோட்டையில் ஏராளமான இளைஞர்கள், மாணவர்கள் பதாகைகளை ஏந்தி உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். பீட்டா அமைப்பை தடை செய்ய கோரி பொள்ளாச்சியில் மாணவ மாணவிகள் ஊர்வலமாக சென்றனர். பழனியில் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் ஈரோடு வஉசி மைதானத்தில் திரண்ட ஆயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உசிலம்பட்டியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் செக்கானூரணியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சிவகாசியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவிகள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக கோஷங்கள் எழுப்பினர். விருதுநகரில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் பீட்டா அமைப்புக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். சத்தியமங்கலத்தில் பேரணியாக சென்று மாணவ மாணவிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை அடுத்த தாம்பரம் அருகே மெப்பாப் வளாகத்தில் ஐடி தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டில் ஐடி நிறுவன ஊழியர்கள் ஆயிரக்கணக்கானோர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சையில் தடையை மீறி கிராம மக்கள் ஜல்லிக்கட்டு நடத்தினர்.
இப்படி பல்வேறு இடங்களில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடந்து வருவதை பார்க்கிறோம். முன்பு ஒரு இளைஞர் முன்றைய பகுதியில் குறிப்பிட்டது போல இது தமிழகம் மட்டுமில்லாமல் யாழ்ப்பாணத்தில் போராட்டம் நடக்கிறது, கோப்பன்ஹேகனில் போராட்டம் நடக்கிறது, லண்டனில் நடக்கிறது. ஸோ இப்படி ஆங்காங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் கூட ஒன்று கூடி ஆதரவு தெரிவித்து வரக்கூடியதே, ஒரு சிறிய அளவில் அவர்களால் முடிந்த ஆதரவை அவர்கள் தெரிவித்து வரக்கூடியதை கூட நம்ம பார்க்கிறோம். தற்போது அலங்காநல்லூரில் இன்றைய காலை நிலவரப்படி நிலை என்னவாக இருக்கிறது? 3வது நாளாக போராட்டம் தொடர்கிறது. அலங்காநல்லூரில் இருக்கக்கூடிய கள தகவல்களை பார்க்கலாம். அங்கிருந்து நம்முடைய செய்தியாளர் மாரிசாமி நேரடியாக இணைந்திருக்கிறார். வணக்கம் மாரிசாமி, இன்று காலை அலங்காநல்லூர்ல என்ன மாதிரியான நிலை இருக்கிறது? அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது? உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யுங்க. அதாவது ஜல்லிக்கட்டு என்றாலே உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூரில் தான் நடக்கும். ஆகவே அலங்காநல்லூர் பகுதியில் 16ஆம் தேதி ஜனவரி 16ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டியது அன்று உச்சநீதிமன்ற தடையினால் நடைபெறாமல் இருந்ததினால் மாணவர்கள் அங்கு ஆயிரக்கணக்கில் திரண்டு போராட்டத்தை அந்த வாடிவாசல் முன்பு போராட்டம் நடத்தி வந்தனர். அந்த போராட்டம் நடத்திய மாணவர்களை அடுத்த நாள் காலை ஒரு 230 மாணவர்களாக குறைத்து அவர்களை கைது செய்தனர். அதன் பின்பு அந்த கைது நடவடிக்கை முடிந்த ஒரு 10 நிமிடத்திலேயே பொதுமக்கள் தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த மாணவர்களை விடுதலை செய்ய வேண்டும், எங்களிடம் நேரில் வந்து காண்பிக்க வேண்டும் என பல்லாயிரக்கணக்கான அந்த பகுதி மக்கள், மாணவர்கள், வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள், இளைஞர்கள் என அனைவரும் ஒன்று கூடி அலங்காநல்லூரில் போராட்டத்தை நடத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து மதுரையில் தான் இந்த போராட்டம் ஆரம்பித்தது. அதனைத் தொடர்ந்து வேறு அனைத்து மாவட்டங்களிலும், சென்னை உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் இந்த போராட்டம் துவங்கியது. இதில் கல்லூரி மாணவர்கள் தன்னிச்சையாக உடனே முன்வந்து அவர்களாக முன்வந்து அந்த போராட்டத்தை எடுத்து சென்றனர். இங்கு பார்த்தோம்னா மதுரை மாவட்டத்தை பொறுத்தமானால் மதுரை மாவட்டத்தில் அலங்காநல்லூர் பகுதியில் ஒரு போராட்டம் நடந்து வருகிறது. அதில் கிராம பொதுமக்கள், இளைஞர்கள், மாணவர்கள் என பல்லாயிரக்கணக்கான ஒரு தினமும் போராடி வருகிறார்கள். மதுரை தமுக்க மைதானத்தில் கல்லூரி மாணவ மாணவிகள் நேற்றெல்லாம் ஒரு 15,000க்கும் மேற்பட்டோர் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு நேற்று இரவு சுமார் 5,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அங்கேயே தங்கி அங்கேயே உணவு உண்டு இந்த கடும் குளிரையும் பொருட்படுத்தாது போராடி வந்தனர். அதேபோல் தந்தை பெரியார் சிலை, மதுரை மாநகராட்சி அலுவலகத்தின் அருகில் உள்ள பெரியார் சிலை எதிரே நமது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் அங்கு ஒரு போராட்டம் நடைபெற்று வருகிறது. அவரும் தொடர் போராட்டம் நடத்தி வருகிறார். அவரும் 20ஆம் தேதி வரை கெடு விதித்துள்ளார் அரசுக்கு. 20ஆம் தேதிக்குள் அவசர சட்டம் பிறப்பிக்க வேண்டும், இல்லையே 21ஆம் தேதி தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்துவோம் என தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இன்று காலை சரியாக ஒரு 6 மணி 6:30 மணி இருக்கும் மதுரை எல்லிஸ் நகர் பகுதியில் உள்ள பிஎஸ்என்எல்லின் மண்டல அலுவலகம், எல்லிஸ் நகர் பகுதியில் உள்ள பிஎஸ்என்எல் மண்டல அலுவலகம் அருகில் உள்ள ஒரு செல்போன் டவர், அந்த செல்போன் டவரின் மீது 6 மாணவர்கள், அதே பகுதியைச் சேர்ந்த மகபூபாளையம் பகுதியைச் சேர்ந்த 6 மாணவர்கள் செல்போன் டவர் மீது ஏறி போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை இப்போது பார்த்து வருகிறீர்கள். அந்த செல்போன் டவரில் ஏறி போராட்டம் நடத்தும் மாணவர்கள் 6 பேர். அதாவது அந்த செல்போன் டவர் கிட்டத்தட்ட ஒரு 250 அடி உயரம் இருக்கும், 360 அடி உயரம் இருக்கும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். 360 அடியில் அவர்கள் முக்கால்வாசி பகுதிக்கு சென்று விட்டார்கள். ஒரு 250 அடி உயரத்தில் இருக்கிறார்கள். இப்பொழுது நேரடியாக பார்க்கிறார்கள், அவர் 250 அடி உயரத்தில் இருக்கிறார்கள். இதற்கு மேலே சென்று கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையினர், அதாவது தீயணைப்பு மீட்பு படையினர் மற்றும் காவல்துறையினர் அங்கே கீழே இருந்து பேஸ்மெண்டில் இருந்து அவர்களை அழைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதுக்கு மேலே தான் ஏறுகிறார்கள். அதற்கு மேலே ஏற ரேடியேஷன் பிரச்சனை ஆகிவிடும். ஆகவே இது செய்யக்கூடாது என கூறுகிறார். இது போன்ற தற்கொலை, அதாவது உயிரை மாய்த்து கூட நாங்கள் ஜல்லிக்கட்டை கொண்டு வருவோம் என்ற இதிலும் மாணவர்கள் உறுதியாக உள்ளனர். இதில் நேற்று கூட அந்த தமுக்கம் பகுதியில் நடந்த போராட்டத்தில் 3 மாணவர்கள் தீக்குளிக்க முற்பட்டார்கள். தலையில் மண்ணெண்ணெய், பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு தீப்பற்ற வைத்து தீக்குளிக்க முயற்சி செய்தார்கள் நேற்று. இப்படியெல்லாம் மாணவர்கள் தங்கள் போராட்டத்தை கொண்டு செல்கின்றனர். மேலும் இன்று பார்த்தோமானால் இந்த 3-4 பகுதிகளில் முக்கிய போராட்டம் நடந்து வருகிறது. மதுரை அலங்காநல்லூர், இந்த மதுரை எல்லிஸ் நகர் மற்றும் மதுரை தமுக்க மைதானம் மற்றும் மதுரை தந்தை பெரியார் சிலையில் சீமான் தலைமையிலான ஆர்ப்பாட்டம், இது போன்று பல போராட்டங்கள் நடந்து உள்ள நிலையில் இன்று கல்லூரிகள் முன்பாகவும் அவர்கள் கூடும் இடங்களிலும் போராட்டங்கள் நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை எந்த பகுதியிலும் சரியாக செல்ல முடியவில்லை. அதாவது ஒரு 2 வீலரில் செல்ல வேண்டுமானால் ஆங்காங்கு பஸ் மறியல், சாலை மறியல் போன்றே இருக்கிறது. போக்குவரத்து பாதிக்கப்பட்டே வருகிறது. மாணவர்களின் போராட்டம் மீண்டும் வலுப்பெற்றே வருகிறது. அலங்காநல்லூரை பொறுத்தவரை மாணவர்கள் ஒரு நாள் போராட்டம், அதுக்கு அடுத்த நாளிலிருந்து 4வது நாளாக இன்று பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். மேடம், ரைட், நன்றி மாரிசாமி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. அங்கே செல்போன் கோபுரத்தில் ஏறி இருக்கக்கூடிய இளைஞர்கள் அது விரைவில் கீழே இறங்கி வர வேண்டும், அவர்கள் சேஃபாக இருக்கணும், அவர்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது தான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்க முடியும். அங்கே அதுக்கான முயற்சிகளையும் காவல்துறையும் தீயணைப்புத்துறையும் ஈடுபட்டு வரக்கூடியதை நாம் பார்க்கிறோம். விரைவில் அவர்கள் கீழே பத்திரமாக இறங்கி வர வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்க முடியும். நம்ம ஒரு மொத்தமான ஒரு அறப்போராட்டத்தை பற்றி இதில் பேசிட்டு இருக்கோம். ஆனால் ஆங்காங்கே இந்த மாதிரியான சில சம்பவங்கள் நடக்கும்போது அவர்களுடைய பாதுகாப்பு குறித்து நமக்கு கவலைகள்
வந்துருது, அந்த விஷயங்கள் தவிர்க்கப்பட வேண்டும்ன்ற ஒரு விஷயமும் பேசப்பட்டு வருகிறது. கண்டிப்பாக இதை பார்க்கக்கூடிய வந்து உண்மையிலே வருத்தம் அளிக்குது. எந்த அளவுக்கு ஒரு உணர்வோடு இருந்தால் வந்து தன்னோட உயிரை மாய்த்து கொள்றதுக்கு கூட செல்ஃபோன் டவரில் ஏறுறாங்க. அதாவது அந்த மாதிரி விஷயங்கள் இளைஞர்கள் தவிர்க்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து பல போராட்டங்களில் வந்து அரசாங்கம் எந்த விதமான அசைவையும் கொடுக்கவில்லைங்கிற நிலை இருக்கலாம். ஆனால் இந்த போராட்டத்தில் உடனடியாக முதலமைச்சர் டெல்லி பறக்கிறார், அமைச்சர்கள் எல்லாம் வந்து விரைந்து வருகிறார்கள். என்ன வேணும், என்ன சொல்லுங்க. நைட்டு நள்ளிரவு 2 மணிக்கு ஒரு அமைச்சர் வந்து அமைச்சர் வந்து பேசுறாங்க. உடனடி வெற்றி இப்பவே. அதாவது ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக தமிழ்நாட்டில் நடக்கும். இதுக்கு மேலேயும் வந்து எந்த அரசாங்கமும் தடை செய்வதற்கான சாத்தியம் இல்லை. கண்டிப்பா தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடக்கத்தான் போகுது. ஆனால் அது வெற்றி என்பதை விட அதைவிட பெரிய வெற்றி வந்து இப்போது இளைஞர்கள் அடைஞ்சிருப்பது தான். இன்னைக்கு வந்து மத்திய அரசு வந்து அவசர ஆலோசனை கூட்டம் போடுறாங்க அமைச்சர்களுக்கு மத்தியில். ஏன்னா நாளைக்கு வந்து பாஜக வந்து தமிழ்நாட்டில் வந்து பிரச்சாரத்துக்கு வர்றப்போ ஒவ்வொரு இளைஞனும் கேள்வி கேட்பான். நாங்கள் போராடினப்ப நீங்கள் எங்கே போனீங்கன்னு கேள்வி கேட்பாங்க. அதே போல் அதிமுகவாகட்டும் இன்னைக்கு யாருமே வந்து எல்லாரும் கையை பசஞ்சிட்டு இருக்கக்கூடிய நிலையில தான் இருந்துட்டு இருக்காங்க. அதனால் இளைஞர்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ஈடுபடுவது வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும். நிச்சயமா இந்த மாதிரி மேலே ஏறுறது இல்ல வந்து தீக்குளிக்க நீங்க இதுக்கு முன்னாடி வந்து குறிப்பா வந்து அந்த இது கேட்டீங்க, அதாவது வந்து யாரையுமே நம்புறது இல்லையே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு தான் நான் நெக்ஸ்ட் வந்துட்டு இருந்தேன். இப்போ நீங்களே குறிப்பிட்டீங்க பாஜக அடுத்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரணும், அதிமுக தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரணும். அதனால ஒரு நீங்களே கூட மதுவிலக்கு உள்ளிட்ட பல போராட்டங்கள்ல கலந்துருக்கீங்க. இதற்கு முன்னாடி சசிபெருமானோட கூட பெரிய போராட்டங்கள், மதுவிலக்கு இதற்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு பெரிய அளவில் தமிழ்நாடு முழுக்க நடந்த போராட்டம்னா மதுவிலக்கு நடந்தது. ஆனால் அப்போ இது போன்ற உடனே முதலமைச்சர் டெல்லி போறதோ இல்ல உடனே முதலமைச்சர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதோ இல்ல ஒரு அமைச்சர்கள் வந்து சந்திக்கிறதோ இதெல்லாம் நடக்கல. அப்போ இளைஞர்கள் கொடுத்த அடுத்ததுக்கு ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு, ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கறத பார்க்க முடியுது. ஒரு பாசிட்டிவான அம்சமா அதை கூட நம்ம பார்க்கலாம். ஆனா இளைஞர்களுடைய பார்வையில அரசியல் கட்சிகள் யாருமே வராதீங்க, எதிர்க்கட்சி தலைவர் போய் ஆதரவு தெரிவிக்கிறாரு வேண்டாம் அப்படிங்கிறாங்க, திருச்சியில ஒரு எம்எல்ஏ போய் ஆதரவு தெரிவிக்கிறாரு வேண்டாம் அப்படிங்கிறாங்க, வேற எந்த அரசியல் தலைவர்களும் எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. முதலமைச்சர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தட்டும், சட்டத்தை திருத்தட்டும் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவா இருக்காங்க. அப்போ இது இந்த போராட்டம் ஜல்லிக்கட்டுக்கானது அப்படிங்கிறது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்த அரசியல் நிலை மீது அது மேலும் கொண்டிருக்கக்கூடிய வெறுப்பு இதுல வெளிப்படுதா, இல்ல அந்த மாதிரி ஒரு வெறுப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்குது. என்னன்னா பொதுவாக ஒரு ஆப்பிரிக்க பழமொழி சொல்லுவாங்க, எங்கள் நாட்டில் இரவில் தான் பொருளாதாரம் வளர்கிறது, ஏனென்றால் அப்போதுதான் அரசாங்கம் தூங்குகிறது. அரசாங்கம் விழிச்சிட்டு இருக்கிறப்ப, அரசாங்கம்ங்கிறது பொதுவாக அரசாங்கம் அரசியல்வாதிகள் வந்து மக்களோட நல்வாழ்வுக்காக கல்வி விவசாயம் தொழில் இந்த வளர்ச்சிக்காக வேலை செய்ய வேண்டியவங்க. இன்னைக்கு அரசியல்வாதிகளே அல்லது அரசாங்கமே வந்து மக்களுக்கு பிரச்சனையாக மாறி இருக்கக்கூடிய சூழல் வந்து நிற்குது. இன்னைக்கு வந்து வரலாறு காணாத வறட்சியை பார்த்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு இயற்கை வளங்களை சூறையாடி கொண்டிருக்கிறதன் பின்புலத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகள் அரசியல் ஆட்கள் இருக்கிறாங்கிறது உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். இன்னைக்கு வந்து அதே மாதிரி ஏரி குளங்கள் ஆக்கிரமிப்பில் வந்து பல்வேறு அரசியல் பின்புலம் இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இதையெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இளைஞர்களுக்கு பொதுமக்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இவர்கள் தான் பிரச்சனையாவே இருக்கிறாங்க. அரசியல் என்பது உண்மையிலே ஒரு சரியான நிர்வாகம் செய்யணுங்கிறது மனநிலையா பார்க்கப்படுது. அரசியல்னாலே மோசம், அரசியல்வாதிகளே மோசம் அப்படின்னு சொல்றது அந்த மனநிலையோட பிரதிபலிப்பா நம்ம பார்க்கலாம். ஆனா நம்ம அப்படியே மாற்றி பார்த்தோமே ஆனால் ஒரு 50 ஆண்டு காலத்துல வந்து நிச்சயமா சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியா எவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கறத யாரும் மறுக்க முடியாது. அதுல குறிப்பா தமிழ்நாடு மோஸ்ட் இண்டஸ்ட்ரியலைஸ் ஸ்டேட், அதிகமா ஃபேக்டரிஸ் உள்ள ஸ்டேட், அதிகமா காவல் நிலையங்கள் உள்ள ஸ்டேட், இப்படி நிறைய பெருமைகள் நம்ம பெற்றிருக்கோம். சோ இதெல்லாம் இந்த அரசியல்வாதிகள் இல்லாம நடந்திருக்குமா அப்படின்ற கேள்வி இன்னொரு பக்கம். அதாவது என்னன்னா இவ்வளவு பெரிய லஞ்ச ஊழல் இருக்கக்கூடிய விஷயத்துல தமிழ்நாட்டில் கூட இந்த அளவுக்கு வளர்ச்சி இருந்திருக்குன்னா அப்ப இதெல்லாம் இல்லாம இருந்துதான் தமிழ்நாடு எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம பார்க்க. உலகத்துல எந்த நிறுவனத்துக்கு போனாலும் சரி, எந்த ஒரு துறை சார்ந்து இருந்தாலும் அதுல வந்து ஒரு தமிழன் வந்து முன்னணியில் இருப்பான். அந்த அளவுக்கு வந்து ஒரு பாரம்பரியமிக்க நாடு வந்து தமிழ்நாடு. இப்ப இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப சமீப காலங்கள்ல இப்ப காமராஜர் காலத்தில் நடந்த நிர்வாகங்கிறது வேற, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிர்வாகங்கிறது வேற. அது பல்வேறு மாறுதல்கள் பெற்று வந்திருக்குது. இன்னைக்கு பொதுவா என்ன நினைக்கிறாங்கன்னா இளைஞர்கள் வந்து ஒரு புதிய தலைமை வேணும், ஒரு புதிய அரசியல் கட்டமைப்பு வேணும். தனியா வந்து இப்ப காலகாலமா யார் தலைவர்கள் அரசியல் தலைவர்கள்னு ப்ரொஜெக்ட் பண்ணப்படுதோ அது வந்து அவங்களுக்கு முழுமையா ஏற்புடையதா இல்ல. அதனாலதான் வந்து மாத்தி வந்து ஆட்சி வந்துட்டு இருக்குது. சமீபத்துலதான் வந்து ஒரு விதிவிலக்கா வந்து தொடர்ச்சியா வந்திருக்க தவிர அடிப்படையில வந்து ஒரு மாறுதல் வேணும். இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ல இருந்து இதுல மாறணும். ஒரு புதிய அரசியல் கட்டமைப்பை வந்து அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதுல வந்து ஒரு வெளிப்பாடு, ஒரு பஸ்டிங் பாயிண்ட் சொல்லுவாங்க. அது வந்து ஜல்லிக்கட்டுன்னு வெடிச்சிருக்கனாலும் இதே இளைஞர்கள் பல்வேறு இடங்கள்ல வந்து சொல்றாங்க, நாளைக்கு வந்து கல்விக்காக போராட வேண்டி இருக்குது, விவசாயத்துக்காக போராட வேண்டி இருக்குது, மதுவிலக்கு போராட வேண்டி இருக்குன்னு அவங்களுக்குள்ளே குமரிட்டு இருக்கும். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃபார்முலா தெரியாத வரைக்கும் தான் கஷ்டம்.
இப்போ வந்து அவங்களுக்கு தெளிவான ஒரு ஃபார்முலா தெரிஞ்சு, அப்ப நம்ம ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து நம்ம யாரையும் தனிப்பட்ட முறையில் முன்னிலைப்படுத்திக்காம வந்து போராடினா அரசாங்கம் அசையும் அப்படிங்கறது கண்டுட்டாங்க. அப்ப கண்டிப்பா வந்து அடுத்தடுத்த கட்ட போராட்டத்துக்கு போகும். இந்த போராட்டத்தின் இறுதி கட்டமாக நாளைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரசியல் புரட்சி நடக்கணும் அப்படிங்கறதா வந்து எங்களுடைய ஜல்லிக்கட்டு எங்களுக்கு உடனடியாக வேண்டும் என்று கூறி தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக இளைஞர்கள் எழுந்து போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். அதை நாம் கடந்த 3 நாட்களாக பார்த்து வருகிறோம். இது 3வது நாள். இன்ஃபேக்ட் இந்த 3 நாட்களுக்கு முன்னாடி கூட பொங்கலுக்கு முன்னாடியே, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே துவங்கிய ஒரு விஷயமாக இது இருக்கிறது. ஆனால் தற்போது 3 நாட்களாக தீவிரமடைந்திருக்கிறது என்று கூட சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்துல தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடந்து வரக்கூடிய போராட்டத்தில் தற்போது சேலத்தில் நடக்கக்கூடிய போராட்டத்தில் இருக்கக்கூடிய கள தகவல்களை நாம் பெற இருக்கிறோம். சேலத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் சுரேஷ் பாபு இணைந்திருக்கிறார். வணக்கம் சுரேஷ் பாபு, அங்க சேலத்துல எந்த இடத்துல இளைஞர்கள் குழுமி இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுடைய மனநிலை தற்போது என்னவா இருக்கிறது, விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து இளைஞர்கள் மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டம் தமிழகத்தில் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. இதனிடையே சேலம் மாநகரை பொறுத்தவரை நேற்று சுமார் 10,000க்கும் மேற்பட்டோர் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே திரண்டு மிகப்பெரிய ஒரு சாலை மறியல் ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டதால் மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு முழுவதும் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் ஒரு 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள், இளைஞர்கள், சமூக வலைதள நண்பர்கள், சமூக ஆர்வலர்கள் என ஒரு 500க்கும் மேற்பட்டோர் இரவு முழுவதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உண்ணாவிரத போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். தற்போதும் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள், இளைஞர்கள் திரண்டு தொடர்ச்சியாக இங்கே போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர். இவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்னென்று கேட்டால், தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும், இதற்கு அவசர சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும், ஜல்லிக்கட்டிற்கு எதிராக உள்ள பீட்டா அமைப்பைக்கு இந்தியாவில் தடை விதிக்க வேண்டும், அதேபோல அலங்காநல்லூர் போராட்டத்தில் கலந்து கொண்டு கைது செய்யப்பட்ட அனைவரையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இவர்களுடைய போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அதாவது மாணவர்கள், இளைஞர்கள் போராட்டத்தை ஊக்குவிக்கும் வகையில் சமூக ஆர்வலர்கள் இவர்களுக்கு தண்ணீர் பாக்கெட், பிஸ்கட், தேநீர், சிற்றுண்டி உள்ளிட்ட அனைத்தையும் வழங்கி அவர்களுடைய போராட்டத்திற்கு உற்சாகப்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையை நேற்று 10,000 பேர் திரண்டிருந்த இந்த போராட்டமானது இன்று மேலும் வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று அரசு கலைக்கல்லூரி, அரசு இருபாலர் கலைக்கல்லூரி, அரசு மகளிர் கலைக்கல்லூரி, சட்டக்கல்லூரி மற்றும் பல்வேறு தனியார் கல்லூரிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் சுமார் 10,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் ஒரு சில கல்லூரி நிர்வாகம் மாணவ மாணவிகளை நீங்களாகவே இது போன்ற போராட்டங்களில் நடத்துங்கள் என்று மாணவ மாணவிகளை சம்பந்தப்பட்ட கல்லூரி நிர்வாகமே அனுப்பி வைத்ததாக தகவல் தெரிவித்தனர். தற்போது இங்கே தொடர்ச்சியாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. 9 மணிக்கு மேல் பிறகுதான் தெரியும் இந்த மாணவர்களின் எழுச்சி போராட்டம் மேலும் சேலம் மாநகரை பொறுத்தவரை உச்சகட்டத்தை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று நடைபெற்ற போராட்டத்திலே சேலம் மாநகரமே குலுங்கியது என்று கூறலாம். அதனைத் தொடர்ந்து 2வது நாளாக இன்று இவர்களின் போராட்டம் தொடர்ந்து வருகிறது. 9 மணிக்கு பிறகு மாணவர்களின் எழுச்சி போராட்டம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பது 9 மணிக்கு பிறகே தெரிய வரும். தொடர்ந்து மாணவர்கள், இளைஞர்கள் இவர்கள் ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நன்றி சுரேஷ் பாபு, உங்களுடைய விரிவான தகவல்களை பதிவு செய்ததற்கு. அடுத்ததாக நாம் சேலத்தில் நடைபெறுவது போலவே புதுக்கோட்டையில் ஒரு மிகப்பெரிய அளவில் இளைஞர்கள் திரண்டு போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். அந்த புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் இந்த கடந்த 3 நாட்களாக இந்த பொங்கல் பண்டிகை வருவதற்கு முன்பே கூட புதுக்கோட்டையில் அங்க மாணவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் இருந்ததை நம்ம பார்த்தோம். அந்த போராட்ட களத்திலிருந்து புதுக்கோட்டையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் சுந்தர் இணைந்திருக்கிறார். சுந்தர், அங்க தற்போது எங்கே மாணவர்கள் கூடி போராட்டம் நடத்தி வருகிறார்கள், எத்தனை பேர் இருக்கிறார்கள், அவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது, விரிவான தகவல்களை சொல்லுங்கள். அதாவது மதுரைக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் அதிக அளவில் ஜல்லிக்கட்டு நடப்பது புதுக்கோட்டை மாவட்டத்தில். இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு தை மாதம் தொடங்கி ஆடி மாதம் வரை வருடத்திற்கு 9 மாதங்கள் கிட்டத்தட்ட ஒரு 150க்கும் மேற்பட்ட இடங்களில் மஞ்சள் விரட்டு, ஜல்லிக்கட்டு ஆகியவை நடைபெறும். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இவை வந்து முற்றிலுமாக தடைப்பட்டிருந்தது. ஆனால் இந்த ஆண்டு கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும். ஏனென்றால் புதுக்கோட்டை மாவட்டம் என்பது வறட்சியான மாவட்டமாக ஆகிவிட்டது. மழை பெய்யவில்லை. மழை பெய்யாததுக்கு காரணம் ஜல்லிக்கட்டு நடத்தாதான் என்ற கருத்தை வந்து முன்னிறுத்தி புதுக்கோட்டையில் பொங்கல் தினத்தின் முதலே கிட்டத்தட்ட ஒரு 25-30 இடங்களுக்கு மேலாக தடையை மீறி மஞ்சள் விரட்டு, ஜல்லிக்கட்டு ஆகியவை நடைபெற்றது என்று கூறலாம். தற்போது வந்து புதுக்கோட்டை பொங்கல் ஜல்லிக்கட்டு நடத்த நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்கள், அதாவது கல்லூரி மாணவர்கள், அதாவது புதுக்கோட்டையிலேயே தான் முதலாக புதுக்கோட்டை அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் இந்த போராட்டத்தில் குறித்தனர். இதன் தொடர்ச்சியாக தான் இளைஞர்கள், மாணவர்கள் ஆகிய அனைவருமே ஒன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் புதுக்கோட்டையில் மாணவர்கள் சக்தியை அனைத்தையும் ஒன்றிணைப்பதற்காக புதுக்கோட்டை உரிமை மீட்பு குழு என்ற குழுவை வந்து தற்போது வந்து இவர்கள் உருவாக்கியுள்ளனர். இவர்கள் வந்து
பல்வேறு பல சமூக ஆர்வலர்கள் இவர்களுக்கு வந்து பல உதவிகளை செய்து வருகிறார்கள். அதாவது தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு தண்ணீர் பாக்கெட், சிற்றுண்டி வசதிகள் ஆகியவதற்காக பல உதவிகளை செய்து வருகிறதை நாம் கண்ணால் காண முடிகிறது. இந்த போராட்டமானது நேற்று காலை 8 மணி அளவில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 24 மணி நேரமாக தற்போது வந்து கொட்டும் பணியும் பொருட்படுத்தாத இரவு முழுவதும் அவர்கள் வந்து களத்தில் ஈடுபட்டுள்ளனர். இன்றும் தனது போராட்ட களத்தில் ஈடுபடுவதற்காக அவர்கள் வந்து குழுமியுள்ளனர். ஆனால் தற்போது காலை நேரமாக இருப்பதால் சிறிது கூட்டம் குறைவாக உள்ளது. ஆனால் நேற்று இரவு முதல், அதாவது நள்ளிரவு முதலே 1000க்கும் மேற்பட்டோர் இங்கு குழுமியிருந்தது என்று சொல்லலாம். தற்போது இன்னும் சிறிது நேரத்தில் இந்த கூட்டமானது மிகவும் அதிக அளவில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அனைத்து கல்லூரி மாணவர்களை ஒன்றிணைக்கும் முயற்சியில் இவர்கள் வந்து தற்போது வந்து ஈடுபட்டுள்ளனர் என்றே கூறலாம். நன்றி சுந்தர். அங்க இருக்கக்கூடிய உங்களுடைய விரிவான தகவல்களை பதிவு செய்வதற்கு. அங்க வந்து அழகா ஒருங்கிணைக்கப்பட்டு அந்த ஒரு பந்தெல்லாம் போடப்பட்டு இன்னும் தொடர்ந்து மாணவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயமும் சொல்லப்படுகிறது. நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு. நான் திரு செந்தில் ஆறுமுகம் அவர்களிடத்துல கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இந்த போராட்டத்துல பிரதானமா ஜல்லிக்கட்டு நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஒன்லைன் கோரிக்கை எல்லாருக்கும் இருந்தாலும் கூட இன்னொரு கோரிக்கை இருக்கு, பீட்டாவை தடை செய்யணும் அப்படிங்கிறது. அந்த கோரிக்கையை நீங்க எப்படி பார்க்க? அதாவது இதுக்கு பின்புலத்தையும் கொஞ்சம் பார்த்துடணும். அதாவது ஏன்னா எப்போ பீட்டா வந்து இந்த ஜல்லிக்கட்டு விஷயத்துக்குள்ள என்ட்ரி ஆகுதுங்கிறத கவனிச்சா அதுலேருந்து தெரியலாம் இதுக்கு வந்து மூல காரணமாக இருந்தது பீட்டாவா இல்லையா அப்படிங்கிறது. என்னென்னு கேட்டிங்கன்னா 2006 வந்து ராமநாதபுரத்தில் வந்து ரேக்லா ரேஸ் நடத்துறதுக்கு உள்ளூர் மக்கள் கோயில் திருவிழாக்காக ட்ரை பண்ணுறாங்க. அப்போ உள்ளூர் காவல்துறை வந்து அனுமதி மறுக்குது. அதுக்கு அனுமதி வேணும்னு சொல்லி தான் வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு வந்து வர்றாங்க. அப்போ விசாரணைக்கு வந்த வழக்கு தான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கும் அளவுக்கு போச்சு 2006. இப்போ 2007 வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதுக்கு வந்து நிபந்தனைகளோடு கொடுத்தாங்க. அப்புறம் அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. சுப்ரீம் கோர்ட்டில் இறுதியாக 2014 வந்து முழுமையாக வந்து இது தடை செஞ்சுட்டாங்க. இந்த இதில் வந்து நடுவில் 2009 யார் வழக்கு தொடர்ந்தாங்க? இப்போ 2009 ஜல்லிக்கட்டு ரெகுலேஷன் ஆக்ட்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வர்றாங்க. ஏன்னா வந்து தொடர்ச்சி அது பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. அது வரைக்கும் சட்டம் இல்லை தமிழ்நாட்டில். ஜல்லிக்கட்டு நடத்தப்படுறதுக்கு இப்படித்தான் நடத்தணும்னு சொல்லி ஒரு முறை தேவைப்படுது. ஏன்னா அந்த முறை இல்லாதனால தான் வந்து எல்லாரும் வந்து கோர்ட்டுக்கு போறாங்க. நாங்களே தமிழ்நாடு அரசாங்கமே சட்டம் கொண்டு வந்துடும். 2009 சட்டம் கொண்டு வர்றாங்க. அந்த சட்டத்தை எதிர்த்து 2009 தமிழ்நாடு அரசாங்கம் இயற்றிய சட்டத்தை எதிர்த்து 2011 தான் வந்து பீட்டாவே பிக்சர்ல வர்றாங்க. அப்போ வந்து 2006 இருந்தே இது வந்து தடைங்கிற விஷயம் வந்துட்டு இருக்கிற சமயத்தில் 2011 தான் பீட்டாவே வருது. அதனால இந்த சமயத்தில் வந்து இப்போ காலையில் பேசிய இளைஞர்கள் மிக தெளிவாக பேசினாங்க. விலங்குகள் வதை தடுப்பு சட்டம் PCA ஆக்ட் அதுல அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வா இருக்கும். அதான் சரி, அதுதான் பேசுறாங்க. பீட்டாவை தடை செய்யுங்கிறது சட்ட ரீதியாக நம்ம வந்து உணர்வு ரீதியாக எவ்வளோ விஷயங்கள் வேணால் முன்வைக்கலாம். சட்ட ரீதியாக அணுகணும்னா வச்சுக்கலேன், பீட்டா வந்து அப்போ சட்டத்துக்கு புறம்பான செயல்பாடு என்ன செய்யுது? ஏன்னா இது வந்து ஜனநாயக சட்டத்தின்படி தானே அவங்களும் சொல்றாங்க. அப்போ வந்து இது ஒரு ஜனநாயக நாடு. ஒவ்வொரு அமைப்புக்கும் அவங்களோட கருத்தை சொல்வதற்கு வந்து உரிமை இருக்குது. அவங்க வந்து சட்டத்துக்கு புறம்பா ஏதாவது செயல்பட்டு இருக்காங்க, ஒரு மறைமுகமாக வந்து அந்நிய நன்கொடைகள் நிறைய வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஏதாவது பிரிவுகள் இருந்தால் அது குறித்து நம்ம சொல்லலாமா தவிர நம்ம ஒரு விஷயத்தை விரும்புகிறோம், அது நம்ம உணர்வு, நம்ம பாரம்பரியம், அதில் மாற்று கருத்து இல்லை. அதுக்கு வந்து இவங்க எதிராக வழக்கு தொடுத்தாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக உடனே பீட்டாவை, ஏன்னா இன்னைக்கு பீட்டாவை தடை செய்யறேன்னு வச்சுக்கலாமே, நாளைக்கு ஒரு டாட்டா வரும், ஒரு காட்டான இன்னொரு அமைப்பு வரும். அப்போ ஒவ்வொரு அமைப்பு மேலேயும் நம்ம போய் பாஞ்சிட்டு இருக்கிறது வந்து முறையா இருக்காது. அப்ப நமக்கு தேவை உறுதிகளை மட்டும் நமக்கு என்ன, ஜல்லிக்கட்டு நடக்கணும், ஒற்றை வரி கோரிக்கை மிக தெளிவு. அதற்கு அவசர சட்டம் கொண்டு வர வேண்டியும் அந்த சட்டப்பிரிவுகள், முறையான சட்டப்பிரிவுகள், இப்போ செக்ஷன் 13, செக்ஷன் 22, செக்ஷன் 28 சொல்லி நிறைய அதுலேயே குழப்பங்கள் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, எது சரியான சட்டப்பிரிவோ அந்த சட்டப்பிரிவின் அடிப்படையில் வந்து அவங்க வந்து அவசர சட்டம் கொண்டு வரணும். அதுதான் இன்னைக்கு கோரிக்கை. அது மத்திய அரசாங்கம் செய்யணும். அதுக்கு தமிழக அரசாங்கம் போதிய அளவுக்கு அழுத்தம் கொடுக்கணும். தமிழக அரசாங்கம் அழுத்தம் கொடுக்குற அளவுக்கு இளைஞர்கள் வந்து தேவையான அளவு அழுத்தம் கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன செய்யப்படணுமோ அதை சரியா செஞ்சாச்சு. ஏன்னா வெளியிலிருந்து ஒட்டுமொத்த இப்ப உலக நாடே பார்த்துட்டு இருக்கு. இது வந்து பெரிய புரட்சிங்கிறது இது வரைக்கும் நம்ம நூல்கள்ல கலந்து 50-60 வருஷத்துக்கு மேல புக்ல தான் பார்த்திருக்கோம். புரட்சின்னு புரட்சியை வந்து நடத்தி காமிச்சிருக்காங்க இளைஞர்கள். அப்படி நடத்தி காமிச்ச ஒரு நல்ல இளைஞர்கள் வந்து பீட்டாவை தடை செய்யணும் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள போக வேண்டியதில்லை. ஏன்னா அவங்களோட அமைப்புக்கு வந்து நம்ம தேவையில்லாத விளம்பரத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட். ஸோ அந்த மாதிரி ஒரு பார்வையும் அதில் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்போ நீங்க பேசும்போது சொன்ன நிறைய விஷயங்கள், பீட்டா வந்து 2011 அப்புறம் தான் இந்த வழக்குல வராங்க. ஆனா 2009 சட்டம் வரதுக்கு முன்னாடியே தடை வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்க சொல்லப்படுகிறது. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து இல்ல இந்த சட்ட ரீதியான நுணுக்கங்கள், அதுல வந்து செக்ஷன் 13, செக்ஷன் 22 இந்த மாதிரியான சில விஷயங்கள். ஸோ இந்த மாதிரியான ஒரு லார்ஜ் ஸ்கேல் எஜுகேஷனும் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதற்கான ஒரு ஒருங்கிணைப்பும் இந்த அடுத்த கட்டமா இந்த இளைஞர்கள் கொண்டு போன நினைக்கிறீங்களா? இதற்கு பிறகு இப்போ ஒரு அழுத்தம் கொடுத்துட்டாங்க, முதலமைச்சர் டெல்லி
டெல்லி போறாரு. அஃப்கோர்ஸ் இன்னைக்கு மத்தியானம் தெரிஞ்சிரும் அதுல என்ன இருக்க போகுதுன்னு. பட் இருந்தாலும் எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடத்தும் வரை இந்த அழுத்தம் தொடர போகிறதுன்னு சொல்றாங்க. ஸோ அதுவரை அவர்கள் ஓய மாட்டாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே, ஜல்லிக்கட்டு நடந்துருச்சு, இப்போ ஓகே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சுன்னு வச்சுக்கிட்டாலுமே, அதற்கு பிறகு இந்த இளைஞர்கள் செய்ய வேண்டியது ஒரு 3 விஷயத்தை குறிப்பிட்டு பார்க்கலாம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இந்த அறவழியிலான போராட்டம். இப்போ இவங்க அறவழியில் நடத்தி காமிச்சுங்கிறது ஒரு மிகப்பெரிய, அதனால தான் இது வெற்றி அடைஞ்சிருக்கு. இதில் ஏதாவது வன்முறை இருந்திருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து இது வேற திசை நோக்கி போயிருக்கும். இனி வரக்கூடிய போராட்டங்களில் எல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த அறவழியில் போராடணுங்கிறத அவங்க கடைபிடிச்சு வரணும். ஒன்று. ரெண்டாவது, என்னதான் இருந்தாலும் வந்து தன்னெழுச்சியாக வந்த போராட்டம், தலைமை இல்லாத போராட்டம்ங்கிறது இப்போ நம்ம வந்து சொல்லிக்கிட்டாலும் நாளைக்கு வந்து இதை முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி கொண்டு போறதுக்கு கண்டிப்பாக இதுக்கு ஒரு தலைவர் தேவை, தலைமை தேவை. அது இளைஞர்கள் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். இளைஞர்களும் மாணவர்களும் இப்ப இருக்கக்கூடிய தலைவர்களே யாராவது பிடிச்சிருந்தா தேர்ந்தெடுத்துக்கலாம். அப்படி இல்லை, எங்களுக்கு இவர்கள் யாரும் செய்யவில்லை, இவர்களுக்குள்ளே உருவாகலாம், இவர்களுக்குள்ள இளைஞர்களுக்குள்ளே ஒரு தலைவர் உருவாகலாம், அல்லது ஒரு புதிய தலைமை தமிழ்நாட்டிலிருந்து பிரபலமா இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகளாக போராடியவர்கள் தகுதியும் திறமையும் இந்த நாட்டுக்காக தியாகம் செய்வார் அப்படின்னு இவங்க யார் அடையாளம் இவங்க நினைக்கிறாங்களோ அவங்கள தலைவராக தேர்ந்தெடுத்துக்கலாம். தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இல்லை என்றால் இயற்கையில் என்ன நடக்கும், இந்த மாதிரி சிறு சிறு குழுக்கள் இணையும் பொழுது நீ பெரிதா நான் பெரிதாங்கிற சண்டையில் வந்து ஒட்டுமொத்த இயக்கமே வந்து இந்த எழுச்சியை வந்து கரைஞ்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். தலைவன் தேவை. மூன்றாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த போராட்டம் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும். அடுத்தடுத்த பிரச்சனை, இன்னைக்கு கல்வி பிரச்சனையாகட்டும், விவசாயம், மதுவிலக்கு, தொழில் சார்ந்த பிரச்சனைகள், குறிப்பா இயற்கை வளங்கள் சூறையாடப்படுவது, நீராதாரங்கள் பாதுகாக்கப்படுவது. ஏன்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனை வந்து ஒரு பக்கம் தண்ணீர்னா இன்னொரு பக்கம் தண்ணி சாராயத்தை சொல்லலாம். அப்படி 2 தண்ணி பிரச்சனை இருக்கக்கூடிய சூழல் இருக்குது. அப்ப அடுத்த கட்டமாக இந்த இத்தனை பிரச்சனைகள் எதிர்நோக்கி இருக்குது. ஏதோ ஜல்லிக்கட்டு வந்துருச்சு, இப்ப எடுத்துக்காட்டு வச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து சாயந்தரமே வந்து அவசர சட்டம் போட்டாங்க. நாளைக்கு வந்து வாடிவாசல் திறந்தாச்சு, காளைகள் ஓடியாச்சு. அது காளைகள் ஓடுவது அப்படிங்கிறது வந்து இதோட தொடக்கம் தான். வெற்றியின் தொடக்கம், இது முடிவா பார்க்கக்கூடாது, அதற்கு பிறகு கொண்டு செல்லணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றீங்க. இன்னொரு விமர்சனம் வைக்கப்படுகிறது பொதுவா இளைஞர்கள் மேல, ஒன்று அவங்களோட நிலைப்பாட்டுல குழப்பம் இருக்கிறது அப்படின்னு. உதாரணத்திற்கு நேற்றைய கூட ஊடகங்கள்ல பேசும்போது வந்து ஒருத்தர் வந்து முதலமைச்சர் நேர்ல வரணும் அப்படின்னு ஒரு குழுவினர் சொல்றதும், முதலமைச்சர் அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு குழுவினர் சொல்றதும், இல்ல வந்து நாங்க PCA ஆக்ட் அமெண்ட் பண்ற வரை போராட்டம் அப்படின்னு இன்னைக்கு காலையில சொன்னாங்க. இதற்கு பிறகு பீட்டாவை தடை செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்கிறதும். சோ நிறைய வாய்ஸஸ், என்ன ஒரு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் திரளும் போது இந்த 4 கோரிக்கைகளுமே கூட நியாயம் இருக்கலாம், அது இல்லங்கிறது இல்ல. பட் ஒட்டுமொத்தமா ஒருங்கிணைத்து ஒரு வாய்ஸா வரணும். இப்போ நேற்று காவல்துறையினர் போய் பேசும்போது சொல்றாங்க, உங்க பிரதிநிதி யாரு, நாங்க யார்கிட்ட பேசணும் அப்படின்ற கேள்வி அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இயல்பான சிக்கல் அது பார்க்கப்படுகிறது. சோ இந்த விமர்சனங்களும் கூட வந்து கொண்டிருக்கு. இல்ல, இந்த விமர்சனங்களை நம்ம பெரிதும் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து தன்னெழுச்சியா வந்த கூட்டம். ஒவ்வொருத்தரும் வந்து PCA ஆக்ட்ல வந்து 23 பேஜ் இருக்குது, 6 செக்ஷன் இருக்கு, 41 பிரிவு இருக்குது. இந்த பிரிவில் வந்து இந்தந்த செக்ஷன்ல வந்து நாளதான் இந்த பிரச்சனை ஆச்சுன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா புரட்சியும் அன்னைக்கு சுதந்திர போராட்ட காலமாகட்டும், இந்திய எதிர்ப்பு போராட்டமாகட்டும், அல்லது ஈழத்தமிழர் போராட்டம், எல்லா பிரச்சனைகளும் வந்து ஆதி முதல் அந்தம் வரை பிரச்சனையின் நுணுக்கங்களை புரிஞ்சுட்டு வர வேண்டும். அவன் உணர்வு அது இப்ப பாராட்ட வேண்டிய விஷயம், குறிப்பிட வேண்டிய விஷயம் என்றா, ஒரு இளைஞன் முகநூல்லையும் வாட்ஸ்அப்லயும் சண்டை போட்டுட்டு இருந்தவன் கிடையாது, இன்னைக்கு களத்துல வந்திருக்கான் அப்படிங்கறதான் வரவேற்க வேண்டிய விஷயம். அப்படி வர்றப்ப வந்து இதை இப்பதான் அதுதான் அங்கதான் தலைவர்ங்கிற ஒரு அடையாளம் தேவைப்படுது. அப்போ எதை சொல்ல வேண்டும், எதை சொல்லக்கூடாது அப்படிங்கிற முறைப்படுத்தி கொடுத்துருக்கு ஒரு தலைவன் இருக்கிறப்ப வந்து இந்த பிரச்சனையே வராது. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இளைஞர்கள் புரிஞ்சுக்குவாங்க. அது பெரிய விஷயம் கிடையாது. இந்த சட்ட நுணுக்கங்களையோ இந்த அடிப்படைகள் புரிஞ்சுக்கிறது வந்து பெரிய விஷயம். இப்ப வெளிவந்ததுதான் முக்கியம். இனிமேல் அடுத்த கட்டம் கண்டிப்பா புரிஞ்சு. இது வந்து ஒரு புதிய அரசியலுக்கான புரட்சியா, இது ஒரு புதிய அரசியல் இங்க இருந்து தோன்றுமா அப்படிங்கிற கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது. அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அப்கோர்ஸ் அது இருக்கு. அடுத்து இந்த மாதிரி நீட் எக்ஸாமுக்கு, இல்ல வந்து விவசாயிகளுக்கான வறட்சிக்கு, இல்ல வந்து குடிநீர் பிரச்சனைக்கு, இதுக்கெல்லாம் இந்த இளைஞர்கள் திரும்ப வர போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும். நீங்க சொன்னது போல வந்தால் அது வந்து ஒரு நல்ல விஷயம் இருக்கும். பட் அது எந்த அளவுக்கு இதுவரைக்கும் நம்ம பார்த்திருக்கக்கூடிய உதாரணங்கள், இப்போ கடந்த 2016 தேர்தல் தான் மாற்று 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 கோஷம் வந்து ரொம்ப அதிகமா பேசப்பட்ட தேர்தல். ஆனா மாற்றுன்னு சொன்னவங்க யாருமே களத்தில் நிற்க முடியாத அளவுக்கு திரும்ப அந்த 2 பிரதான கட்சிகள் தான் வந்து எலெக்ட் பண்ணப்பட்டாங்க. திரும்ப அந்த 2 பேருக்கு தான் மக்கள் வாக்களித்தாங்க. சோ அந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது இது இந்த எழுச்சிகள் தொடருமா அப்படின்ற ஒரு கேள்விகள் அந்த இடத்துல எழும்பலையா? அந்த உதாரணத்தை வச்சு நம்ம பார்க்கலாம். இந்த எழுச்சி ஏன்னா பிரசிடென்ட்ஸ்னு சொல்லுவாங்க, முன்னுதாரணம். இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்குதா அப்படின்னா தமிழ்நாட்டு வரலாற்றுல இல்ல. இதுதான் வந்து முதல் புரட்சி. தமிழ்நாட்டில் வந்து இப்படிப்பட்ட அனைத்து மாவட்டங்களிலும் இளைஞர்கள் மாணவர்கள் வெளியில் வந்தது வந்து இது முதல் புரட்சி. அப்போ வந்து இதுக்கு அடுத்தது வந்து
என்ன வேணா நடக்கலாம். அப்படிப்பட்ட இது வந்து நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் நீங்க சொன்ன மாதிரி வந்து இதுவரைக்கும் நடந்துட்டு இருந்த தேர்தல்களில் வந்து திருப்பி இவங்க வந்திருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு வந்து இந்த தேர்தல் ஏன்னா அந்த மாற்று அணிக்கான விஷயங்கள் இளைஞர்கள் மாற்றி விரும்புகிறார்கள்லாம் பேசப்பட்டது இந்த 2016. அதுல என்ன சிக்கல் கேட்டீங்கன்னா இப்ப இருக்கக்கூடியவர்கள் இருந்தே நமக்கு சாய்ஸே இந்த இதுல இருந்து தான் வந்துட்டு இருக்கிறது. இந்த சாய்ஸ் வேணும். பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா இதையெல்லாம் தாண்டி அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அப்படிங்கிற லிஸ்ட் சாய்ஸும் அவங்க வந்து அதிகமா வெளிப்படல. கண்டிப்பா எப்படி யாருமே எதிர்க்க மாட்டோம். இன்னைக்கு அரசியல் கட்சிகளே கண்டிப்பா நம்ம பண்ணிருக்க வேண்டிய விஷயம் இது இவங்க பண்றாங்க, நம்ம எங்க தவறணும், எங்க கோட்டை விட்ட, நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், அவங்க கேள்வி அவங்களுக்குள்ளே எழுத்து அவங்களுக்கு கண்டிப்பா வந்திருக்கும். அப்ப கண்டிப்பா வந்து இளைஞர்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு புது புரட்சி, இதுவரை நடக்காத புரட்சி. அடுத்த கட்டத்தில் வந்து கண்டிப்பா வந்து இந்த பிரச்சனையில வந்து இவங்க தீர்வு கண்ட மாதிரி தமிழ்நாட்டோட தீராத அரசியல் பிரச்சனைக்கும் இந்த இளைஞர்கள் மாணவர்கள் கண்டிப்பாக தீர்வு கண்டுபிடிப்பாங்க. ஒரு புதிய தலைமையை கொண்டு வரணும். ஒரு புதிய தலைமை இந்த மாணவர்கள் கொண்டு வர போகிறார்களா? இந்த ஒரு ஜல்லிக்கட்டு பிரச்சனை தாண்டி மற்ற பிரச்சனைகளில் இந்த மாணவர்களோட எழுச்சி எதிரொலிக்க போகிறதா? ஒரு அரசியல் மாற்றத்தை தமிழகம் பார்க்க போகிறதா? இப்படி பல்வேறு கேள்விகள் இங்கே முன்வைக்கப்படுகின்றன. அதற்கான ஒரு நம்பிக்கையும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. அது எல்லாமே பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது நேயர்களே. தற்போது இன்றைய அளவில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே விஷயம், முதலமைச்சர் டெல்லி செல்ல இருக்கிறார், பிரதமரை சந்திக்க இருக்கிறார். அதற்கு பிறகு சுற்றுச்சூழல் அமைச்சகத்துடைய ஒரு அவசர கூட்டம் நடைபெற இருக்கிறது. இதிலிருந்து உடனடியாக இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு இன்றைய அளவில் தீர்வு ஏற்படுமா என்பதுதான் இன்று நாம் முதற்கட்டமாக எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். அதை தாண்டி அரசியல் புரட்சியோ இல்ல மற்ற விஷயங்களுக்கு போவதோ என்பது நீண்ட தூரத்தில் இருக்கிறது. இன்றைய விஷயம் எதிர்பார்க்கக்கூடியது பிரதமருடைய முதலமைச்சருக்கான சந்திப்பு என்பது. அதோடைய அவுட்கம் எப்படியாக இருக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். தற்போது இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும் நேயர்களே. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த திரு செந்தில் ஆறுமுகம் அவர்களுக்கு நன்றி. களத்திலிருந்து இணைந்த அனைத்து செய்தியாளர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.